வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் மீனாட்சிக்கு உண்மை தெரிய வருது. லோகநாதனின் அம்மா இந்த அன்னபூர்ணி இல்லை அப்படின்னு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. லோகநாதனை அதான் பாடா இந்த அன்னபூர்ணி படுத்துது, அவங்க குடும்பத்தையே ஒதுக்க காரணம் இதுதான். இந்த சொத்து அந்தஸ்துக்கெல்லாம் உரிமை எங்கள் மாமா தான். ஆனால் அன்னபூர்ணி அது தெரியாமல் எல்லாத்துக்கும் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு உள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்பத்தாவின் உச்சி குடுமையை பிடிச்சி ஆட்டத்தை தொடங்கிட்டாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்த்தோன்னா நம்ம அன்னபூர்ணி பயங்கர ஷாக்கு. யாரோ இந்த ஃபோட்டோவை எடுத்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு கொந்தளிக்கிறாங்க. அது மீனாட்சி தான் அப்படின்னு உள்ள விஷயத்தை தெரிஞ்சு எதுக்காகடி நீ அங்கே போன, என்ன அப்போ நீங்கள் இப்படி கேட்குறீங்க, அது சாமி ஃபோட்டோக்கி ஆணி அடிக்க அங்கே சுத்தியல் எடுக்க தான் போனேன். சுத்தியல் பொல்லாத சுத்தியல் இவ்வா நம்ம முகத்திலேயே கிழிச்சு காட்டிடுவா போல இருக்குது. ஏற்கனவே மீனாட்சியும் தேனும் இந்த வீட்டுக்கு அடியெடுத்து வச்ச நேரம் தான் எனக்கு இந்த வீட்டில் மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. இப்போ என்னென்னா இவங்க படுத்த பாட்டுக்கு எல்லா உண்மையும் வெளியே உடஞ்சுனா எனக்கு தான் இது அவமானம் அப்படின்னு இந்த ஃபோட்டோவை இப்போ பார்க்கணும், தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஆமாம், அதில் ஒரு ஃபோட்டோ இருந்தில்ல, அதை நீயே எடுத்த, ஐயோ நான் எடுக்கலை அப்பத்தா அப்படின்னு நுமுந்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மாமா கிட்ட இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு இந்த இல்லை ஏதோ ரகசியம் இருக்குது, அதனால தானே அப்பத்தா இவ்வளோ படபடக்குது அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை கண்டுபிடிச்சிடாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த செய்தி பார்த்தோன்னா மிச்சம் மீதி இருக்க ஃபோட்டோவையாவது தீயிட்டு எரிச்சு இந்த எவிடன்ஸ் அழிச்சிடுவோம். இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னுடைய இந்த பழைய கதை முடிஞ்சு போனோம், இப்போ யாரும் நோண்டி நொங்கெடுக்கக்கூடாது, இந்த ரகசியம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு கேர்ஃபுல்லாக நம்ம அப்பத்தான் அந்த ஃபோட்டோயை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தீயிட்டு எரிக்கிறாங்க. இந்த சைடு ஒரு முக்கியமான ஃபோட்டோ மட்டும் மீனாட்சி கையில் சிக்கிறது. லோகநாதனுக்கிட்ட கேட்குறாங்க, அப்போ தான் நான் இப்போ தானமா கண்ணு முழிச்சிருக்கேன், என் கண்ணே தெரியலை, இந்த ஃபோட்டோவை பார்க்கணுன்னா நான் போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வரேன், அது பிறகு தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு நம்ம லோகநாதன் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அன்னபூர்ணிக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன பற்றிய ரகசியம் இத்தனை வருஷம் நான் காத்தது, இந்த வீட்டில் இருக்க எனக்கு கொஞ்சம் நஞ்ச மானமும் போயிடும். ஏன்னா இந்த சொத்துக்கெல்லாம் லோகநாதன் தான் வாரிசு, அதுவும் இல்லாமல் லோகநாதனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு விஷயத்த இந்த மீனாட்சி தெரிஞ்சுக்கிட்டா இப்போ போட்டு உடைச்சிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம லோகநாதன்கிட்ட இந்த சைடு மீனாட்சி அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் மாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்லுறாங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்குது நிச்சயமாக எனக்கு யாருன்னு தெரியல, எனக்கே புரியாத புதிராக தான் இருக்கும், வேறு யார் இருக்கும், எங்கள் அப்பா அம்மாவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுறோம். இதில் இருக்க அந்த லேடி கண்டிப்பாக நம்ம அப்பத்தா கிடையாது, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு சொல்ல நேரம் தூக்கி வாரி போடுது. என்னது இது அப்பத்தா இல்லையா, அப்போனா ஒரிஜினலாக மாமா கண்டிப்பாக அவங்களுக்கு பிறந்தவங்களாக இருக்க மாட்டாங்களோ, இந்த வீட்டில் எல்லாமே தெய்வீக மட்டும்தான் சாதகமாக நடக்குது, இங்கே மிச்சம் எல்லாமே இங்கே எதிரியாட்டு மட்டும்தான் அப்போ தான் பார்க்குறாங்க, இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாத்தை மதிக்கிறது கிடையாது அப்படின்னு உள்ள விஷயம் நோண்டி நுங்கெடுக்குது. நம்ம மீனாட்சிக்கு மனசில் இதை எப்படியாவது நம்ம தெரியப்படுத்தணும், இதில் உள்ள ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. இப்போ நம்ம மாமாவுக்கும் இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்களே பற்றி தெரியலையா, அதுவும் மாமாவோட அப்பா இவங்களுக்கு கூட ஜோடி சேர்ந்து இருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக இதில் மர்மம் இருக்குது. ஒருவேளை அன்னபூர்ணிக்கே இந்த நம்ம மாமா பிறக்கலை போல இருக்குது அப்படின்னு உள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம மீனாட்சி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மீனாட்சி அப்படியே நேராக அப்பத்தாட்ட போய், என்ன அப்பத்தா எல்லா ரகசியமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பாருங்க மாமா உங்களுக்கு பிறக்கலை, என்ன லோகநாதன் என் பிள்ளை இல்லையா, நீ யாருடி அதை சொல்லதுக்கு, எனக்கு எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது, கையுங்களவுமா உங்களை பிடிச்சாச்சு அப்பத்தா, உங்களை லாக் பண்ணிட்டேன், இனி இதுலேருந்து தப்பவே முடியாது, மாமா உங்கள் மீனாட்சிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இந்த அப்பத்தா இவ்வளோ காலம் உண்மையை மறைச்சி இவன் மாமாவுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையெல்லாம் தட்டி பறித்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு உள்ள விஷயத்த
தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அப்பத்தா இவ்வளோ காலம் வந்து இந்த வீட்டில் எப்படி வந்து வாழ்ந்த, ஆனால் இப்போ சுமதியின் நிலைமை நம்மளுக்கு வந்துட்டோம். சுமதி எப்படி வந்து பையை தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறினாலோ அதே மாதிரி இந்த மீனாட்சி நம்மளை விரட்டி தள்ளிடுவா போல இருக்குது. அண்டை விண்ட பிடாரி நம்ம வீட்டில் இருக்கவங்கள விரட்டி தள்ள சீராட்டு இப்போ இவ கைக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. நம்ம சுமதி வந்து எங்கே இருக்காங்க, எங்கே இருக்கா அப்படின்னு உள்ள தெரிஞ்சுக்கிறதோனே வாசுதேவன் வந்து துடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம வாசுதேவன் வந்து கால் பண்ணுறாங்க நம்ம அப்பத்தாவுக்கு. சுமதி இப்போ எங்கே தான் இருக்கா அப்படின்னு வந்து கேட்க நேரம் அப்பத்தாவுக்கு டவுட் வருது. நம்ம பிரச்சனையே எங்கே தலைப்பாடாக அடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. இங்கே என்னென்னா வாசுதேவன் கால் பண்ணி சுமதியை பற்றி எதுக்காக கேட்குறாரு. மீனாட்சி கேட்டாலும் சரி, ஆதி கட்டிக்க போகிற பொண்ணுன்னு இருக்கும். இந்த சுமதி எங்கே இருக்கா அப்படின்னு வந்து விஷயத்த கேட்குறான்னா இவனுக்கும் சுமதிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு வந்துட்டு அப்பத்தாவுக்கு வந்து சந்தேகம் தலை தூக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி இனி இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய உரிமையை நான் வாங்கி கொடுக்குறேன், இந்த அப்பத்தாக்கு ராஜ்யத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சு காட்டுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீட்டை விட்டு வெளியேற போகிறது இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறோம். அதுக்கு பிறகு இந்த வீட்டுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஜீவாகிட்ட இருந்து முடிவு கட்டிட்டு போக போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் உள்ள உரிமையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். வணக்கம்.